முதலமைச்சரனுடைய வருகையொட்டி பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல பேருந்து நிலையத்திற்கு செல்லும் அந்த வழியில மாற்றம் செஞ்சிருக்கிற காரணத்தினால மக்கள் பேருந்து நிலையத்திற்கு பாலத்தின் வழியாக நடந்து போற காட்சிகளையுமே பார்த்திருந்தோம். இது எவ்வளவு அவதிகளை ஏற்படுத்தி இருக்கு? மாற்று ஏற்பாடு ஏதாவது இப்போ செய்யப்பட்டிருக்கா? காலை அதாவது இந்த சத்திரம் பேருந்து நிலையம் ஒரு பகுதி என்பது பேருந்து நிலையத்துக்காக ஒதுக்கப்பட்டு அதுக்கு முறையாக பேருந்து நிறுத்தங்கள் என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தில் சாலையிலேயே பேருந்து நிற்கும். மிக முக்கியமாக இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தில் நகர பேருந்துகள் மட்டுமில்லாமல் கடலூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான புறநகர் பேருந்துகளும் இங்கேதான் சாலையில் நிற்கும். பொதுமக்கள் பொதுவாகவே இங்கே அடிப்படை வசதிகள், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி இல்லாமல் தவிப்பார்கள். தற்பொழுது கடுமையான வெயில். இந்த கூட்டத்தை இவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிகழ்ச்சி என்பது இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தின் அந்த சாலையின் ஓரத்திலே உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுவதால் அவர்கள் இந்த பேருந்து மாற்றத்தை, போக்குவரத்து மாற்றத்தை மாநகர காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே காலை முதலே, அதாவது காலை ஒரு 10 மணி அளவிலே பேருந்தை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னதாகவே நிறுத்தி அவர்கள், அதாவது மலைக்கோட்டை வாசல் வரை இந்த பேருந்தானது வந்து கொண்டிருக்கிறது. நகர பேருந்துகள் அங்கேயே பொதுமக்கள் இறக்கிவிடப்படுகிறார்கள். மீண்டும் அவர்கள் ஸ்ரீரங்கம் மற்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் இங்கே அண்ணா சிலை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் 2 புறமும் பேருந்துகள் முறையாக அந்த பயணம் மேற்கொள்வதற்கான வசதிகள் இருக்கிறது. ஆனால் சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளே வர முடியாது. அண்ணா சிலை அதே போல் மிக முக்கியமாக சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு அதற்கான மாற்று சாலையில் அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. பயணிகள், அதாவது வரக்கூடிய பயணிகள் உள்ளே வர வேண்டும் என்றால் அவர்கள் சத்திரம் பேருந்து நிலையத்தில் வர முடியாது. அவர்கள் தங்களுக்கான உடைகளை எடுக்கவோ இல்லை உள்ளே கடை வீதிகளுக்கு செல்வதோ இருப்பவர்கள் இறங்கி நடந்து செல்ல வேண்டிய நிலை. அதே போல் வயதானவர்கள் மற்றவர்கள் தங்களுடைய உடைமைகளை தூக்கி செல்லக்கூடிய நிலையில் தான் சத்திரம் பேருந்து நிலையம் இன்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாக காட்சியளிக்கிறது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் மீண்டும் பேருந்துகள் உள்ளே அனுமதிக்கப்படும் என காவல்துறையை தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாடு முதல்வருடைய இந்த சாலை வளம் நிகழ்ச்சி முடிந்து அவர் நிகழ்ச்சியில் பேச்சு முடித்து மீண்டும் திரும்பும் வரை போக்குவரத்து என்பது இந்த சத்திரம் பேருந்து தடை செய்யப்பட்டிருக்கு. தாவேக ஆட்சி அமைத்த பிறகு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யறதாக சொல்லியிருந்தாங்க. அதனை அடுத்து நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்ததும் அதற்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வேட்புமனு தாக்கல் என்று தொடங்கி இருக்கு. இது மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் பதில்களும் வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று முதலமைச்சர் இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா, இது குறித்தெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது முக்கியமாக இதில் பார்க்க வேண்டுமான திவ்யா, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதாவது ஒரு அரசு நிகழ்ச்சி என்பதை விட அவர்கள் தங்களுடைய கட்சியின் தலைவர் மிக முக்கியமாக போட்டியிட்டு இரண்டாவது பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதி 2 தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். மக்களுக்கு மீண்டும் அவர்கள் கிழக்கு தொகுதியில் அவர்கள் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கான இடைத்தேர்தல் என்பது கண்டிப்பாக நடைபெறும். அந்த நிலையில்தான் வாக்காளர்களுக்கு அவர் 2 முறை மட்டுமே தேர்தல் பரப்புரைக்காக வந்தார். ஒன்று மிக முக்கியமாக அவர் கிழக்கு தொகுதிக்கு வரும் பொழுது அவருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கலின் பொழுது அவருடைய 5 நிமிட உரை என்பது மட்டுமே கிழக்கு தொகுதியில் நடைபெற்றது. அப்பொழுது அவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட சாலையில் மட்டுமே வர வேண்டும் என்று. 2வது முறை வரும் பொழுதும் அவர் உள்ளே மாநகர, அதாவது கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட உள்ளே அந்த மரக்கடை, அதே போல் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் வருவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் விரும்பிய, ஏற்கனவே திட்டமிட்ட அந்த சாலை பகுதி, அதாவது குறிப்பிட்ட சாலை பகுதிகள் வழியாகவே இன்று முதல்வராகி ஜோசப் விஜய் சாலை வலம் வருகிறார். நீங்கள் கேட்டது போல் பொதுமக்களை பொறுத்தளவு இன்று ஏராளமான கேள்விகள், பத்திரிகையாளர்களுக்கும் அதிகமான கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நேரடியாக கேள்விக்கான பதிலும் அவர் பத்திரிகையாளர்களும் சந்திக்கவில்லை. அதற்கான பதிலையும் நேரடியாக கொடுக்கவில்லை. இன்று அதற்கான பதில்கள் அவரை நேரடியாக கொடுப்பாரா, இல்லை வாக்காளருக்கு நன்றி தெரிவித்து அரசியல் சம்பந்தமான விளக்கங்கள், ஏராளமான பதில்கள் அவரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மேகதாட்டு சம்பந்தமாக அவர் நேரடியாக பிரதம மந்திரியை சந்தித்து அதற்கான அவர் கடிதங்களை கொடுத்தால் வலியுறுத்தியே இருக்கலாம். அதற்கான எந்த விதமான அவருடைய நேரடியான தகவல்களும் எதுவும் பத்திரிகையாளர் முன்னிலையில் கொடுக்கப்படவில்லை. அதிகமான கேள்விகள் என்பதே இருக்கிறது. அதற்கான பதில்களை அவர் நேரடியாக இங்கு பேசுவார். ஏனென்றால் தன்னுடைய பதவி பிரமாணம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் தான் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் முன்னிலையில் அவர் பேசினார். அதற்கு அடுத்ததாக
அவர் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு முதல் முறையாக பொது வெளியில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. அனைவரும் எதிர்பார்க்கப்படுவது அரசியல் ரீதியான பேச்சு இதில் இருக்குமா? ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல் ஒவ்வொரு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, இவை அனைத்தும் விவசாயிகள் ஒரு புறம் போராடி வராங்க. இவ்வளவு இருக்கும் பொழுது இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக அவர் செய்வேன் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். பயிர்க்கடன் என்பது முழுமையான தள்ளுபடி என்பது இல்லை. அது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு அந்த பயிர்க்கடனால் எந்த பயனும் இல்லை. ஒரு 5000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது எங்களுக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு கோஷம் எழுப்பி விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இன்று கூட போராட்டம் தொடர்ந்து விவசாயிகள் செய்து கொண்டிருக்காங்க. இந்நிலையில் பார்க்கும் பொழுது அவருடைய இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டமானது காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட அனைத்தும், மாநிலங்களவை உள்ளிட்டவைகளும், அதே போல் எதிர்க்கட்சி தொடர்பாக கேள்வி கேட்டு அவர்கள் ஏற்கனவே அதிகமான விமர்சனங்களை வைத்திருக்காங்க. அதற்கான பதில்களும் அவருடைய உரையில் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் அவர் அரசியல் ரீதியாகவும் பேசலாம். ஏனென்றால் பேச வேண்டும் என்றுதான் அவருடைய கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் நேரடியாக கட்சி தலைவர் எதிலும் இதற்கு முறையாக ஒரு எக்ஸலத்தில் பதிவு என்பது கூட இதுவரை இல்லை என்ற ஒரு ஆதங்கமும் அவர்களிடையே உள்ளது. திருச்சி பகுதிக்கு வந்திருக்க முதலமைச்சரை திருச்சி விமான நிலையத்துல மதிமுக எம்பி துரை வைகோ வரவேற்றிருக்காரு. பொதுவாகவே ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படும் நிலையில எதிர்க்கட்சிகள் இது குறித்து என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஒவ்வொருவரும் அதாவது திருச்சியை பொறுத்தளவு மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய வெற்றி என்பது 108 தொகுதியில் வெற்றி பெற்று அதன் பிறகு ஆட்சி அமைத்து அவர்கள் ஒவ்வொன்றாக நிகழ்வு பார்க்கும்போது தினமும் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான பரபரப்பு செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. திருச்சியை பொறுத்தளவு அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அதே போல் கவுன்சிலர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் அதாவது முன்னாள் அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் சிலர் அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பிகள் எல்லாம் விலகியும் அவர்களும் காத்து கொண்டிருக்காங்க. இணைவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. ஏனென்றால் ஏற்கனவே தமிழக முதல்வராக பொறுப்பேற்று உடனடியாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும், அதே போல் முக்கிய தலைவர்கள் அனைவரும் வைகோ, அதே போல் சீமான் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட அனைவரையும், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் முன்னதாக சந்தித்த நிலையில் அவர் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர் முதல்வராக பதவியேற்றதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய மிக முக்கியமான சில கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். இந்நிலையில் இருக்கும் பொழுது இந்த சந்திப்பானது மிக முக்கியமாக, அதாவது அவரை பொறுத்தளவு ஏற்கனவே பிரதம மந்திரி வரும்பொழுதும் மதிமுகவுடைய முதன்மை செயலாளருடைய துரை வைகோ நேரடியாக சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் அதே போல சால்வை அணிவித்தும் அவர் மரியாதை நிமித்தமாக அவருக்கான அந்த வரவேற்பு என்பதை அவருக்கு கொடுத்துள்ளார் என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதல் முறையாக அவர் பதவியேற்ற பிறகு திருச்சிக்கு வருகிறார். அவர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர். அந்த எண்ணத்தில் தான் தற்பொழுது தன்னுடைய அந்த மரியாதை நிமித்தமாக அவரை வரவேற்றதாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக அவர்கள் வேற எதுவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மதிமுக நிர்வாகிகள் கருத்து மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கலந்து ஆலோசித்துதான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய அவர் நேற்றே பதிவு செய்திருந்தார். மிக முக்கியமாக நாங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாங்கள் ஆதரவை என்பதை தெரிவிக்க முடியாது. தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் தனி சின்னத்தில் தங்களுடைய ஆதரவு என்பது தெரிவித்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் இவருடைய சந்திப்பானது மிக முக்கியமாக அரசியல் ரீதியாக ஒரு பரபரப்பையும் மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற ஒரு அனைவருடைய எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கு. நிகழ்ச்சியில மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது குறித்து சொல்லியிருந்தீங்க. தற்போது முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு எப்போது சென்றடைவார், தனது உரையை எப்போது தொடங்குவார், அதே நேரம் எவ்வளவு நேரம் உரை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது? அனைவரும் நீண்ட உரையை எதிர்பார்ப்பது அதாவது நீண்ட நேரம் என்பது அவருடைய உரையானது இருக்காது என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கார்கள். 5 நிமிடமோ 10 நிமிடமோ அதுவே அதிகபட்ச நேரம் என்பது தெரிவித்திருக்காங்க. ஒருவேளை அவர் அதிக நேரம் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. அவருடைய முக்கியமான எண்ணமே இந்த கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை வளம் அவர் அந்த வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இங்க வாக்காளர்களுக்கு அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக தான் இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வராங்க.
நீண்ட உரை என்பது இருப்பதற்கு அதிக வாய்ப்பு என்பது இல்லை என்று கட்சி நிர்வாகிகள் குறிப்பிடுறாங்க. குறைந்த அளவு நேரம், ஏனென்றால் இங்கு பேசி ஒரு 5லிருந்து 10 நிமிடத்துக்கு பேசிவிட்டு மீண்டும் அதே 11 கிலோமீட்டர் தூரம் அவர் சாலை வளமாக தான் திருச்சி விமானத்துக்கு சென்று தனி விமானத்தில் மீண்டும் சென்னை திரும்புகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவருடைய இந்த பயணம் என்பது 3 மணிக்கு அவர் 1 மணி நேரம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் அதிகபட்ச நேரம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த பகுதிக்கு வருவதற்கு பாதுகாப்பு வாகனங்களை வைத்து அனுமதித்து வந்தால். ஆனால் அவர் இப்ப தற்பொழுது இந்த குறிப்பிட்ட சாலையில் அவர் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒயர்லெஸ் ரோடு, அதே போல் கே நகர், மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட், இந்த சஞ்சீவி நகர் வழியாக ஓயாமரி பாலம், அண்ணா சிலை பகுதி, சத்திரம் பஸ் ஸ்டாண்டை அடைவதற்கு 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் மிக முக்கியமாக அவருடைய வாகனத்தின் வேகம் என்பது குறைவாகவே வரும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அதன் அடிப்படையில் கொண்டிருக்காங்க. 4 மணிக்கு தான் அவருடைய இந்த பேச்சானது இங்கே துவங்கும். அவர் மட்டும்தான் பேசுவார் என்று குறிப்பிட்டிருக்காங்க. பேருந்தின் மீது வழக்கம் போல் பிரச்சாரத்திற்கு எப்படி பேருந்தின் மீது ஏறி நின்று அவர்கள் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டார்களோ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு, அதே போல் இப்ப தற்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய இந்த மிக முக்கியமான முதல் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சிறு தினத்தில் நடைபெற இருக்கு. அவருடைய நீண்ட நேர உரையாக இருக்குமா இல்ல குறைவான நேரமா இருக்கு என்பதை சில மணித்துளிகள்ல தெரிந்துவிடும். முதலமைச்சரின் நிகழ்ச்சி குறித்து தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சார்லஸ். திருச்சியில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். அது குறித்தான செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்வதற்கு முன்னதாக சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியிலும் வெற்றியடைந்திருந்த காரணத்தினால் திருச்சி கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் முதலமைச்சர் விஜய். இந்நிலையில் திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்போது திருச்சியில் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார், சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்று கொண்டிருக்கிறார். அது குறித்தான காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பிற்காக வாக்கு எண்ணிக்கை தினத்திற்கு முன்னதாக விஜய் திருச்சி வந்திருந்தார். அங்கு மக்களிடையே வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருந்த நிலையில் வெற்றியும் பெற்றிருந்தார். எனவே அந்த வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்போது திருச்சி தொகுதியில் விஜய் வருகை தந்திருக்கிறார். சாலை வலம் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றியும் தெரிவித்து வருகிறார். நன்றி தெரிவிக்கும் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயின் வருகையை அடுத்து பல்வேறு ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி, QR கோட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அந்த ஒரு விஷயமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் முதலமைச்சரை காண்பதற்காக நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, QR கோடுடன் வரும் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற ஒரு தகவலும் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை நோக்கி முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினமும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தனியாக மேடை எதுவும் அமைக்காமல் தனது பிரச்சார வாகனத்திலேயே விஜய் மக்களிடையே பேசவிருக்கிறார். மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இன்னும் சில விஷயங்களை அவர் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தவேக ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு அறிவிப்புகளையும் குறிப்பிட்டிருந்தனர். வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வதாக குறிப்பிட்டிருந்தனர். அதனை அடுத்து குற்றச்சம்பவங்களும் நடந்திருந்ததை பார்க்க முடிந்திருந்தது. இந்நிலையில் இதற்கான பதிலாகவும் இதற்கான விளக்கமாகவும் இன்று ஏதேனும் பேசுவாரா அல்லது நன்றி மட்டும் தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் எவ்வளவு நேரம் இன்று உரையாற்றவிருக்கிறார்? மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசுவாரா அல்லது நன்றி தெரிவிக்கும் அந்த ஒரு விஷயத்தை குறித்து மட்டும்தான் பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கிறது. 4 மணிக்கு மேல் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்றடையும் முதலமைச்சர் அதற்கு பிறகு தனது உரையையும் தொடங்கவிருக்கிறார் எனவும் தெரிகிறது. முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதல்வருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. மதிமுக MP துரை வைகோ முதலமைச்சரை திருச்சி விமான நிலையத்தில் வரவேற்றிருந்தார். அதேபோல அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ரமேஷ் ஆகியோரும் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. தற்போது முதலமைச்சர் விஜய் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். தனது வாகனத்தில் அமர்ந்தபடியே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கைகளை அசைத்தபடி வந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம்.